Russia's strategic nuclear force will play a key role in deterring aggressor and maintaining the balance of power in the world அப்படின்னு சொல்லியிருக்கார். எங்களுக்கு எதிராக வரக்கூடிய அந்த ஒரு பெரிய எதிர்ப்பை தடுப்பதற்காகவும் வேர்ல்டுல ஒரு பேலன்ஸ் எப்போதுமே ஏற்படுவதற்கும் தொடர்ந்து உழைத்து கொண்டிருப்போம். அது எப்படிங்க? ஒரு நாட்டினுடைய அணு ஆயுதத்தினுடைய ஒரு ஃபோர்ஸ் எப்படி ஒரு ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒரு பேலன்ஸை உருவாக்கும்? அமெரிக்காட்ட மட்டும் அணு ஆயுதம் இருந்த போது அமெரிக்கா சொல்றதுதான் உலக நாடுகள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்துல அதே அணு ஆயுதத்தை ரஷ்யாவும் தயாரித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்ன போது இரண்டு நாடுகள் மட்டும் பேசிக் கொண்டார்கள். நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் அணு ஆயுதம் இருந்தா போதும், வேற எந்த நாட்டுக்கும் வேண்டாம். சோ இங்க ஒரு பவர் பேலன்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. அமெரிக்கா மட்டும் தயாரித்த போது நான் தான் பவர் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சாங்க. ரஷ்யாவும் அமெரிக்காவும் கண்டுபிடித்த பிறகு நாம இரண்டு பேரும் பவர் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு 4 நாடுகள் 6 நாடுகள் இப்போ ஒரு 7-8 நாடுகள்ட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7-8 நாடுகள்ட்டையும் அணு ஆயுதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். பட் ஆக்டிவா இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் வெடிக்குமா வெடிக்காதா, அதனுடைய ஈல்ட் என்ன, யாராலையுமே எப்பவுமே அதிகமா கணிக்க முடியாத நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காங்க. அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்களும் அணு ஆயுத சோதனையை மறுபடியும் செஞ்சு பார்க்க போறோம். எங்களுடைய எதிரிகள் எல்லாம் செய்து பார்க்கும்போது நாங்க மட்டும் என்ன செஞ்சு பார்க்க கூடாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டிருந்தார். சோ இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது. 2026ல அணு ஆயுதம் சம்பந்தமான நியூக்ளியர் ஃபோர்ஸ் பத்தி ஏகப்பட்ட செய்திகளை நாம படிக்க போறோம். சொல்ல போனா ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருவதற்கு ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொன்னது கூட ஒருவேளை நிறைவேறலாம்.